காணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இருக்கா, இதோட அதில் இருக்க முக்கோணத்தோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு டைப்பு, இதுவும் ஒரு டைப். ஓகேங்களா. ஸோ 2 டைப்பை மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். அதாவது அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, அடிப்பக்கத்தை எத்தனையா பிரிச்சிருக்காங்களோ அதை நம்பர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 1 2ன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே கூட்டிக்கணும். அப்போ 1 + 2 = 3. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சைடு வருமா பாருங்க, 1 2 அடிப்பக்கத்தை 2, இந்த முக்கோணத்துக்கு அடிப்பக்கம் இது. ஸோ அடிப்பக்கத்தை 2ஆ பிரிச்சிருக்காங்க. அப்போ இதை அப்படியே கூட்டிக்கணும். அப்போ 1 + 2 = 3. ஓகேங்களா. ஸோ இந்த முக்கோணத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு, இந்த முக்கோணத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த சென்டராக இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர்லையோ இல்லை ரெக்டாங்கிள்லையோ அந்த மூளை விட்டங்களை ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த உள்ளே இருக்க முக்கோணங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்பர் கொடுக்கணும். பாருங்கள், 1 2 3 4. ஸோ இதில் எது பெரிய நம்பரோ அதை 2ஆல் பெருக்கிக்கணும். அதுதான் ஆன்சர். பாருங்கள், 4 × 2 8. அதே மாதிரி இதையும் பண்ணணும். பாருங்கள், 1 2 3 4. ஸோ எது பெரிய நம்பர், 4. அப்போ 4 × 2 8. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னாச்சு, ஃபுல்லாகவே எழுதியாச்சு. ஆனால் 2 பக்கங்கள் வந்து மெர்ஜாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக முக்கோணங்கள் கிடைக்கும். அந்த முக்கோணங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, மேலே இதில் ஒரு 8, இதில் ஒரு 8. ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே எழுதியாச்சு. இப்போ பக்கங்கள் மெர்ஜ் ஆகும்போது முக்கோணங்கள் கிடைக்கும். அது எத்தனை முக்கோணம்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரமா, இந்த சதுரத்துக்கு இடையில இந்த கோடு இருக்கு இல்லையா, இது மெர்ஜ் ஆகுது இல்லையா, 2 பக்கங்கள் மெர்ஜ் ஆகுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு முக்கோணம் கிடைக்கும். ஓகேங்களா. இது ஒரு முக்கோணம், அதுக்கப்புறம் இது ஒரு முக்கோணம். ஸோ மொத்தமாக இந்த மாதிரி மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா 2 சதுரங்கள் மெர்ஜ் ஆச்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல 2 முக்கோணங்கள் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அப்போ 2. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து 2 மெர்ஜ் ஆகுது இல்லையா, இந்த ஒரு இதுக்கும் இந்த முக்கோணத்துக்கும் இடையில அந்த 2 பக்கங்கள் மெர்ஜ் ஆகுது. இப்போ எக்ஸ்ட்ராவாக முக்கோணம் கிடைக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இங்கே இருக்கு இல்லையா, இது ஒரு முக்கோணம். அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே ஒரு முக்கோணம். மொத்தம் 2 முக்கோணம் கிடச்சிருக்கா. அப்போ +2. சேம் இதே தான் இங்கேயும். கரெக்டாக. அப்போ இங்கேயும் அதே மாதிரி 2 முக்கோணங்கள் கிடைக்கும். பாருங்கள், இங்கேருந்து போச்சு அப்படின்னா இது ஒரு முக்கோணம், அதுக்கப்புறம் இது ஒரு முக்கோணம். மொத்தமாக இன்னும் 2 முக்கோணங்கள் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குதா, +2. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா அதுதான் ஆன்சர். பாருங்கள், 3 6 14 22 24 26 28. அப்போ மொத்தமாக 28 முக்கோணங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு D தான் ஆன்சர்.